இப்போ திமுக வாக்குறுதி அதிமுக காப்பீடு செய்து 2011 மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? மக்களுக்கு சேவை செய்யறதுல யார் முந்தி இருக்கிறா அப்படின்றது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். உங்களால் முடியல, இந்த வருஷம் நீங்கள் 2021 கொடுத்தது 2011 நீங்கள் சொன்ன மாதிரி காப்பி அடித்தாங்கன்றீங்களே, எதிர்கட்சியாக கூட திமுக கொடுக்கல, எதிர்கட்சி அந்தஸ்து கூட கொடுக்கலையே. விஜயகாந்த் தானே எதிர்கட்சி தலைவரானார். அப்புறம் அதனால் இது வந்து எப்படின்னா வைத்தறிச்சல்னு சொல்கிற வார்த்தை. இது 1500 முதியோர் ஓய்வூதியம் கொடுக்குறேன்னாங்கல்ல, முதியோர் ஓய்வூதியம் 1000 ரூபாய் இருந்துச்சு. முதல் கொடுத்தது யார் தெரியுமா? 1984 முதல் எம்ஜிஆர் அவர்கள் 20 ரூபா கொடுத்தாரு. 20 ரூபா கொடுத்து படிப்படியாக 500 ரூபா வரைக்கும் வந்துச்சு. 500 ஸ்ட்ரைட்டாக 1000 ஆக்குறது ஜெயலலிதா அம்மா. 500 1000 ஆக்குனாங்க முதியோர் உதவித்தொகை. 1000 ஆக்கின பிறகு போன தேர்தல் அறிக்கையில் திமுக என்ன சொல்லிச்சுன்னா, முதியோர் உதவித்தொகை வந்து 1000 ரூபாவை 1500 ஆக்குவோம், அவங்க 1500 ஆக்குவோம் அப்படின்னாங்க. செய்யவே இல்லை. அவர் ஆட்சி காலகட்டத்தில் எல்லா வாக்குறுதியும் அவர் நிறைவேற்றிட்டு இருந்தாரா? எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நிறைவேற்றாத வாக்குறுதியில் ஒரு 20-30 சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாருமே வந்து எல்லா காலத்துலேயும் காமராஜர் காலத்துலேருந்து சரி பேரறிஞர் அண்ணா நிறைவேற்றிட்டாரா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். திமுகவில் முதல் வாக்குறுதி நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல் வாக்குறுதியே என்னது? பேரறிஞர் அண்ணா சொன்னது. அப்போ கலைஞரும் கூட இருந்தார், மேடை இதோடு சொன்னார்ல, ரூபாய்க்கு 3 படி அரிசின்னு. அப்புறம் என்ன சொன்னாங்க? 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் சொன்னாங்களா? அதுக்கு பிறகு என்னாச்சு? காஞ்சிபுரத்தில் மட்டும் போட்டாங்க, அதுக்கு பிறகு போட முடியும். நடைமுறை சாத்தியம் இல்லாத வாக்குறுதிகள் சிலது வந்துடும். இவங்க கொடுத்த வாக்குறுதியில் முக்கவாசி நிறைவேற்றவே இல்லையே. அதை புக்லெட்டாக போட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதே புக்லெட்டாக நீங்கள் எப்படி கொடுத்தீங்க? 128 பக்கம் புக்கு கொடுத்தீங்கல்ல தேர்தல் வாக்குறுதின்னு, அந்த புக்கு மாதிரியே அதே நம்பர்களாக போட்டு கொடுத்து 13% நிறைவேற்றிருக்கிறீங்க. 520 வாக்குறுதியில் வெறும் 66 நிறைவேற்றிருக்கீங்கன்னு கொடுத்தாருல, அது என்ன பதில்? வந்த பிறகு கேளுங்க, சாத்தியப்படுத்தலைன்னா. நீங்கள் வந்த பிறகு நடத்தினவரை கேட்க மாட்டீங்களே. 5 வருஷம் ஆட்சி நடத்தினவரை கேட்க மாட்டீங்க. எடப்பாடி வந்தால் இப்படி கொடுப்பாரா, நாம் தமிழர் சீமான் வந்தால் கொடுப்பாரா, விஜய் வந்தால் கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா கொடுத்தவர் ஏமாத்தினவரை கேட்க மாட்டீங்களே. இன்றைக்கி வரைக்கும் ஆதிக்குடி பழங்குடி கடலாடிகள் அவங்க தான் வந்து நாகரிகத்தை வளர்க்குறதே வந்து கடலோரம் ஆற்றோரம் இருக்கிற மக்கள் தான், மீனவர்கள். அவங்கள பழங்குடியின பட்டியலில் சேர்ப்பேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வரைக்கும் சேர்த்தாச்சா? தலித் கிறிஸ்தவர்களை ஆதி திராவிடர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு நாங்கள் உழைப்போன்னு சொன்னார். உழைச்சாச்சா? இவ்வளோ வேண்டாம், முதல்ல எடுத்து பாருங்கள் வாக்குறுதி. தமிழ் உள்பட 22 மொழிகளையும் தேசிய அலுவல் மொழியாக்க நாங்கள் பாடுபடுவோம்னு சொன்னார். ஏற்கனவே 96 என்னமோ அவங்க ஒரு மாநாட்டில் தீர்மானமே திமுக நிறைவேற்றிருக்கு. அந்த தீர்மானத்தை நாங்கள் மறுபடியும் கொண்டு வந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதை நிறைவேற்றுவோம்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அது எந்த தீர்மானம் போட்டு இல்லைம்மா. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்காரா? கடந்த காலத்துல அவர் இல்லம்மா, அதே மாதிரி இப்போ அது மாதிரி திமுக தோக்கடிச்சிடலாம். தோக்கடிச்சுட்டு அதிமுக வந்த பிறகு கேளுங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, கடந்த காலத்திலலாம் காமராஜர் ஆட்சி பக்தவச்சல் ஆட்சியில் கூட செய்யல, அதனால நாங்களும் வாக்குறுதி கொடுத்து நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம்னு சொல்ல வரீங்களா? சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு என்னாச்சு? உச்சநீதிமன்றத்துக்கு போய் இது சிபிஐ வேணான்னு சொல்கிறாங்க திமுக அரசாங்கம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா சார். இப்போ அதிமுக புதிதாக 2ஆம் கட்ட வாக்குறுதிகளை அளிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தோன்னா சிறுபான்மையினர் மகளிருக்கு வட்டி இல்லா கடன், ஜல்லிக்கட்டு நடத்த 5 லட்சம் மானியம், மாற்றுத்திறனாளிகளின் கூட்டுறவு கடன் தள்ளுபடி, முதியோருக்கான ஓய்வூதியம் 2000, ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் இலவசம், மாணவர்களின் கல்வி கடன் ரத்து, ஜல்லிக்கட்டில் உயிரிழப்போருக்கு 10 லட்சமும் காயமடைந்தோருக்கு 2 லட்சம் வழங்கப்படும், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்களுக்கான மாத உதவித்தொகை 2000, இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. திமுகவினர் என்ன விமர்சனம் பண்றாங்கன்னா, இந்த வாக்குறுதியில எங்களுடைய வாக்குறுதியை பார்த்து தான் காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்களை சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த வாக்குறுதியை பார்த்து எதை காப்பி அடிச்சிருக்காங்க? அவங்க சொன்னாங்கன்னா, போன முறை தேர்தல் வாக்குறுதி 2021
முதல்ல வாக்குறுதியை வெளியிட்டது அதிமுக. அதிமுக வெளியிட்ட பிறகு 1 மணி நேரம் கழிச்சோ 2 மணி நேரம் கழிச்சோ தான் திமுக வாக்குறுதி வெளியிடுறாங்க. அதிமுக வாக்குறுதியில் மகளிர் உரிமை தொகை ரேஷன் கார்டு உள்ள அத்தனை குடும்பத் தலைவிகளுக்கும் மாதம் 1500ன்னு போட்டுருந்துச்சு. இப்போ அதை தான் இவங்க காப்பி அடித்து மாதம் 1000ன்னு போட்டாங்களா? சொல்லுங்கள். அது மாதிரி கேஸ் சிலிண்டர் எடுத்திங்கன்னா ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசம்ன்றது 2021 அதிமுக தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்துருந்துச்சு. இவங்க கேஸுக்கு 100 ரூபாய் லெஸ் பண்ணுவோன்னு அதை காப்பி அடிச்சு போட்டாங்களா? இப்படி லைனாக சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் 2011 திமுக வந்து தன்னுடைய வாக்குறுதியை அதிமுகவுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. இலவச திமுக கொடுக்கல, அதிமுக தான் முன்னாடி கொடுத்துச்சு 2021. இல்ல 11 2011 அப்ப என்ன விமர்சனம் வைக்கப்படுதான், திமுக என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா இலவச மின்விசிறி, இலவச மிக்சி அதெல்லாம் கொடுப்போம், அப்புறம் திருமணத்துக்கு மானியம் வந்து அதிகமாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவே தான் அதிமுக வந்து சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்கள் இலவச கிரைண்டர் கொடுப்போம், அப்புறம் மாணவர்களுக்கு லேப்டாப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ திமுக வாக்குறுதினா அதிமுக காப்பி அடிச்சதுன்னு அப்பவும் சொல்லப்பட்டது, இப்பவும் சொல்லப்படுது. இப்போ திமுக வாக்குறுதி அதிமுக காப்பி அடிச்சது 2011. மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? நீங்கள் இவங்க அவங்கள காப்பி அடித்தாங்க, அவங்க இவங்கள காப்பி அடித்தாங்கன்னு கிடையாது. வயிற்றெரிச்சலில் நீங்கள் சொல்கிறது அது. மக்களுக்கு சேவை செய்யறதுல யார் முந்தி இருக்கிறா அப்படின்றது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். உங்களால் முடியல, இந்த வருஷம் நீங்கள் 2021 கொடுத்தது 2011 நீங்கள் சொன்ன மாதிரி காப்பி அடித்தாங்கன்றீங்களே, எதிர்கட்சியாக கூட திமுக கொடுக்கல, எதிர்கட்சி அந்தஸ்து கூட கொடுக்கலையே. விஜயகாந்த் தானே எதிர்கட்சி தலைவரானார். அப்புறம் அதனால் இது வந்து எப்படின்னா வயிற்றெரிச்சல்னு சொல்கிற வார்த்தை இது. என்னன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2021 இவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில் அதில் எதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்க சொல்லுங்கள். கல்வி கடன் ரத்துன்னு கொடுத்தீங்க நீங்கள், 159 வாக்குறுதியா? மாணவர் கல்வி கடன் ரத்து பண்ணிட்டீங்களா? நீங்கள் செய்யாததை, நீங்கள் ஏமாத்தினதை இவங்க செய்கிறேன்றாங்க. அது எப்படி காப்பி ஆகும் சொல்லுங்கள்? மாணவர் கல்வி கடன் கிட்டத்தட்ட 7000 கோடி, 7200 கோடி. இப்போது ஃபர்தராக இப்போ வரக்கூடியது ஒரு 7000 கோடி இருக்கும் நடைமுறையில். பெண்டிங்கில் ஒரு 7000, கிட்டத்தட்ட 15000 கோடி கல்வி கடன் நாங்கள் வந்த உடனே ரத்து பண்ணுவோன்றாங்க. நீங்கள் ரத்து பண்ணுவேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ரத்து பண்ணாதது. அப்போ என்ன சொல்லுவீங்க? கேஸுக்கு 100 ரூபா கம்மி பண்ணுறேன்னு சொன்னீங்க, கிட்டத்தட்ட 58 மாதம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த 5800 ரூபாய் நீங்கள் கொடுக்கணும் கேஸுக்கு. மாதம் 1 சிலிண்டர் அப்படின்னா கூட நீங்கள் கொடுக்கல. 3 சிலிண்டர் நாங்கள் இலவசமாக கொடுப்போன்றார் ஆண்டுக்கு. நீங்கள் என்ன ஏமாத்துனீங்களோ, என்ன செய்ய தவறினீங்களோ, திமுக மக்களுக்கு வாக்குறுதியை கொடுத்துட்டு செய்ய தவறியதை இவங்க நாங்கள் செய்கிறேன்றாங்க. அப்புறம் எப்படி காப்பின்னு ஆகும்? ஆனால் இந்த 1500 ரூபா முதியோர் ஓய்வூதியம் கொடுக்குறேன்னாங்கல்ல. ஆமாம், முதியோர் ஓய்வூதியம் 1000 ரூபாய் இருந்துச்சு. முதல் கொடுத்தது யார் தெரியுமா? 1984 முதல் எம்ஜிஆர் அவர்கள் 20 ரூபா கொடுத்தாரு. 20 ரூபா கொடுத்து படிப்படியாக 500 ரூபா வரைக்கும் வந்துச்சு. 500 ஸ்ட்ரைட்டாக 1000 ஆக்குறது ஜெயலலிதா அம்மா. 500 1000 ஆக்குனாங்க முதியோர் உதவித்தொகை. 1000 ஆக்கின பிறகு போன தேர்தல் அறிக்கையில் திமுக என்ன சொல்லிச்சுன்னா, முதியோர் உதவித்தொகை வந்து 1000 ரூபாவா 1500 ஆக்குவோம். முதியோர் விதவை அவங்க 1500 ஆக்குவோம் அப்படின்னாங்க. செய்யவே இல்லை. போன வருஷம் எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் அதை வந்து அழுத்தம் கொடுத்த பிறகு 1000 ரூபாய் 1200 ஆக்குனாங்க. இது என்ன மோசடி? நீங்கள் தேர்தல் வாக்குறுதி 1500 தானே சொன்னீங்க, அதை கொடுக்கணுமா இல்லையா? அதில் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு ஒரு 200 ரூபா கூட்டி கொடுக்குறது 1200. எடப்பாடி இப்போ என்ன சொல்கிறாரு, நாங்கள் 800 ரூபா கூட்டி 2000 ரூபாய் கொடுப்போன்றார். இப்போ அவர் சொன்னால் கொடுக்க போகிறார். இது எப்படி காப்பி அடித்த மாதிரி ஆகும்? நீங்கள் செய்ய தவறியது, நீங்கள் ப்ராமிஸ் கொடுத்துட்டு மக்களுக்கு செய்யாததை இன்னொருத்தர் செய்வேன்னு சொல்கிறாருன்னா, அதுவும் ஏற்கனவே அவர் சொன்ன வாக்குறுதியை வச்சுட்டு சொல்கிறாருன்னா, அப்புறம் அது எப்படி? அப்போ நீங்கள் வைத்தறிச்சலில் சொல்கிறது தானே அது. சொல்லுங்கள். அவர் ஆட்சி காலகட்டத்தில் எல்லா வாக்குறுதியும் அவர் நிறைவேற்றிட்டு இருந்தாரா? எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நிறைவேற்றாத வாக்குறுதிகள் ஒரு 20-30 சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாருமே வந்து எல்லா காலத்துலேயும், காமராஜர் காலத்திலேருந்து சரி பேரறிஞர் அண்ணா நிறைவேற்றிட்டாரா? அதுக்கு பதில் சொல்லுங்க. திமுகவில் முதல் வாக்குறுதி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல் வாக்குறுதியே என்னது? பேரறிஞர் அண்ணா சொன்னது. அப்போ கலைஞரும் கூட இருந்தார், மேடை இதோடு சொன்னார்ல,
ரூபாய்க்கு 3 படி அரிசின்னு. அப்புறம் என்ன சொன்னாங்க? 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் சொன்னாங்களா? அதுக்கு பிறகு என்னாச்சு? காஞ்சிபுரத்தில் மட்டும் போட்டாங்க, அதுக்கு பிறகு போட முடியும். நடைமுறை சாத்தியம் இல்லாத வாக்குறுதிகள் சிலது வந்துடும். அது எப்படின்னா, உங்கள் வாக்குறுதிகளில் 1 2 இருக்கும். நீங்கள் 100 வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு 2 3 இந்த மாதிரி ஒன்று நடைமுறைக்கு சாத்தியப்பட முடியாது, ஒன்று ப்ராக்டிக்கலாக. அப்படி இல்லைன்னா நாளாகும் அது நடத்துறதுக்கு, நாட்பட அதை நிரூபிக்க முடியும். அதான் லாங் டேர்ம் கோலாக இருக்கும் அது. இந்த மாதிரி எல்லா நேரத்துலையும் எல்லா காலத்துலையும் இருக்கும். இப்போ கலைஞர் கருணாநிதி காலத்தில் நிலம் இல்லாதவங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் சொன்னார்ல, கொடுக்க முடிஞ்சுதா? கொடுக்க முடியல. அதே மாதிரி இவங்க நம்ம அதிமுக ஆட்சியில் வந்து எல்லாருக்கும் ஒரு செல்ஃபோன் கொடுப்பேன்னு சொன்னாங்க, கொடுக்க முடியாது போச்சு. ஆனால் நிறைவேற்றிய வாக்குறுதி தான் பெரும்பாலானது இருக்கும். எல்லா காலத்திலையும் 1 2 நிறைவேற்ற முடியாத போயிடும், அடுத்த கட்டத்தில் நிறைவேற்றலான்னு பார்ப்பாங்க. இவங்க கொடுத்த வாக்குறுதியில் முக்கவாசி நிறைவேற்றவே இல்லையே. அதை புக்லெட்டாக போட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதே புக்லெட்டாக நீங்கள் எப்படி கொடுத்தீங்க, 128 பக்கம் புக்கு கொடுத்தீங்களே தேர்தல் வாக்குறுதின்னு, அந்த புக்கு மாதிரியே அதே நம்பர்களாக போட்டு கொடுத்து 13% நிறைவேற்றிருக்கிறீங்க. 520 வாக்குறுதியில் வெறும் 66 நிறைவேற்றிருக்கீங்கன்னு கொடுத்தாருல, அது என்ன பதில்? இப்போ நம்ம லைனாக சொல்லிகிட்டே போகலாம். எத்தனை வாக்குறுதிகள் நீங்கள் கொடுத்து ஏமாத்திருக்கீங்கன்னு மக்களுக்குன்னு. வெகுஜன மக்களின் வாக்குறுதி ஒரு 30 தான் இருக்கும். நீங்கள் துறை ரீதியான வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க. வெகுஜன மக்களின் வாக்குறுதி அப்படின்றது ஒரு 30 வாக்குறுதி. அந்த 30ல் என்ன நிறைவேற்றினீங்க? இப்போது விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க, 33வது வாக்குறுதி தள்ளுபடி பண்ணிட்டீங்களா? சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களில் ஆக்குவோன்னு சொன்னீங்க, ஆக்கியாச்சா? சொல்லுங்கள். மாதம் ஒரு முறை மின் கட்டணம் 221வது வாக்குறுதியாக கொடுத்தீங்க, மாதம் ஒரு முறை மின் கட்டணம் பண்ணியாச்சா? டீசலுக்கு 4 ரூபா குறைப்பேன் நீங்கள், குறைச்சாச்சா? கேஸுக்கு 100 ரூபா கொடுப்பேன் நீங்கள், கொடுத்தாச்சா? மாணவர் கடன் ரத்து நீங்கள் ரத்து பண்ணியாச்சா? நீட் ரத்து நீங்கள் ரத்து பண்ணியாச்சா? பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் சேர்த்து லேப்டாப் கிடையாது, அதிமுக லேப்டாப் கொடுக்குது. நாங்கள் டேப் கொடுப்போம், கை கணினி 10 GB டேட்டாவோட கை கணினி கொடுத்துட்டீங்களா? அப்போ எல்லா ஆட்சி காலகட்டத்திலையும் வாக்குறுதி கொடுப்பாங்க, அதை நிறைவேற்ற மாட்டாங்க. எல்லா ஆட்சி காலத்திலும் கிடையாது. இந்த ஆட்சியில் வாக்குறுதி எதையுமே நிறைவேற்ற மாட்டாங்க. நீங்கள் எல்லா ஆட்சியும் பொதுமைப்படுத்தாதீங்க, காமராஜரையும் பழி சொல்லாதீங்க, புரியுதா? அதனால் என்னென்னா, இவங்க கொடுத்த வாக்குறுதி எப்படின்னா வெறும் முக்காவாசி மோசடி வாக்குறுதி. அதுதானே இன்னைக்கு பிரச்சனையாகுது. ஒன்று வேணாம், இப்போ இவ்வளோ பேசுறீங்களா? இல்லைங்க, கடந்த காலத்தில் ஆசிரியர்கள் பதாகையை வச்சு நின்றாங்களா? 177வது வாக்குறுதி நிறைவேற்றி கொடுன்னு சொல்லுங்கள். ஆசிரியர் பதாகை வச்சு நின்றாங்களா? 181வது வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு சம வேலைக்கு சம ஊதியம்னு நின்றாங்களா? 311வது வாக்குறுதியை கொடுங்கன்னு நின்றாங்களா? 313வது வாக்குறுதியை கொடுங்கன்னு அட்டையை வச்சு நின்றாங்க. எந்த காலத்தில் நின்றாங்களா? பார்த்துருக்கீங்களா? மருத்துவர் செவிலியர் 356வது வாக்குறுதி நின்றாங்களா? எடுத்துட்டு இந்த துறையினரால் நிற்கலை அப்படின்றதுனால அந்த ஆட்சி முழுசா மக்களுக்கான ஆட்சின்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா பொறியாளர்களுக்கு அவங்களுடைய சம்பளத்தை 15,000 ரூபாய் வந்து குறைச்சது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசுல தான். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்ன செய்தீங்கன்னு கேட்குறேன். நாங்கள் கேட்கல, உங்கள்கிட்ட பழைய பென்ஷன் கொடுன்னு உங்களை சொன்னோமா? நீங்கள் தானே வந்து எனக்கு ஓட்டு போட்டால் பழைய பென்ஷன் கொடுக்குறேன்னு, மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு பண்ணுங்க அப்படின்னு யாராவது ஸ்டாலின் கிட்ட கேட்டாங்களா? நீங்கள் தானே சொன்னீங்க. அதை நீங்கள் ஏன் நிறைவேற்றலை? நீங்கள் சொன்ன வாக்குறுதி ஏமா நிறைவேற்றலைன்னா அவர் அது செய்யலையே இவர் இது செய்யலையேன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்றது நீங்கள் சொன்ன வாக்குறுதி கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதி எல்லாத்தையுமே சாத்தியப்படுத்தக்கூடிய வாக்குறுதி தான் கொடுத்துருக்காங்களா? யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். வந்த பிறகு கேளுங்க, சாத்தியப்படுத்தலைன்னா. நீங்கள் வந்த பிறகு நடத்தினவரை கேட்க மாட்டீங்களே. 5 வருஷம் ஆட்சி நடத்தினவரை கேட்க மாட்டீங்க. எடப்பாடி வந்தால் இப்படி கொடுப்பாரா, நாம் தமிழர் சீமான் வந்தால் கொடுப்பாரா, விஜய் வந்தால் கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா கொடுத்தவர் ஏமாத்தினவரை கேட்க மாட்டீங்களே. அதை கேளுங்க முதல்ல. நீங்கள் தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணியிருந்தாங்களே, தூய்மை பணியாளர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த 15 மண்டலத்தில் 12 மண்டலம் என்னமோ தனியார் மயமாக்கினாங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணும்போது அந்த மக்கள் அங்கே போய் உட்காந்து ஆறுதல் சொல்லி தேர்தல் சொன்னது யார்? எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் தானே. ஏம்மா, இந்த அதிமுக உங்களுக்கு ஆட்சியில் இந்த மாதிரி பண்ணுறாங்க, நாங்கள் வந்தால் உங்களை நிரந்தரம் பண்ணிவிடுவோம் சொன்னாரா இல்லையா? 153வது வாக்குறுதியா அதை 285வது வாக்குறுதியா எழுதி சைன் போட்டு கொடுத்தாரா இல்லையா? அப்புறம் நீங்கள் மறுபடியும் அதிமுகன்னு சொன்னீங்கன்னு அர்த்தம். இவர் செய்தது என்ன? நாங்கள் அதுதான் கேட்குறோம். இவர் என்ன செய்தார்? நீங்கள் பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் அனைத்து பெண்கள் பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும்
சானிட்டரி நாப்கின் மிஷின், ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின் வைப்போம்னு சொன்னார்ல, இன்னைக்கு வரைக்கும் எது வச்சுருக்காங்க? படிப்படியாக மதுவை குறைப்போம்னு சொன்னார். எல்லா மாவட்டத்திலையும் டி அடிக்ஷன் சென்டர்ஸ் வைப்போம்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் என்ன வச்சுருக்காரு? இதெல்லாம் வந்து எல்லாம் பேசியாச்சு, இந்த 4 வருஷத்தில் பேசியாச்சு. இதெல்லாம் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலன்னு அடிமட்ட மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்தாச்சு. அந்த மக்கள் இன்றைக்கி வரைக்கும் ஆதிக்குடி, பழங்குடி, கடலாடிகள் அவங்க தான் வந்து நாகரிகத்தை வளர்க்குறதே வந்து கடலோரம் ஆற்றோரம் இருக்கிற மக்கள் தான், மீனவர்கள். அவங்கள பழங்குடியின பட்டியலில் சேர்ப்பேன்னு சொன்னார். இன்றைக்கி வரைக்கும் சேர்த்தாச்சா? தலித் கிறிஸ்தவர்களை ஆதி திராவிடர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு நாங்கள் உழைப்போம்னு சொன்னார். உழைச்சாச்சா? இவ்வளோ வேண்டாம், முதல்ல எடுத்து பாருங்கள் வாக்குறுதி. தமிழ் உள்பட 22 மொழிகளையும் தேசிய அலுவல் மொழியாக்க நாங்கள் பாடுபடுவோம்னு சொன்னார். ஏற்கனவே 96 என்னமோ அவங்க ஒரு மாநாட்டில் தீர்மானமே திமுக நிறைவேற்றியிருக்குது. அந்த தீர்மானத்தை நாங்கள் மறுபடியும் கொண்டு வந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதை நிறைவேற்றுவோம்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு எந்த தீர்மானம் போட்டிருக்காங்க? தமிழை இந்தியாவின் அலுவல் மொழி ஆக்குறதுக்கு தமிழ் தான் மூத்த முன்னோடி மொழி. என்ன செய்திருக்காங்கன்னு அதை சொல்லுங்கள். இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? சொல்லுங்க. சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த என்னென்ன வாக்குறுதிலாம் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிடுறேன். மா பயிரிடும் விவசாயிகள் இல்லம்மா, இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்காரா? கடந்த காலத்துல அவர் இதெல்லாம் தொகுதியிலே சிலது இல்லம்மா, அதே மாதிரி இப்போ அது மாதிரி திமுகவை தோக்கடிச்சிடலாம். தோக்கடிச்சுட்டு அதிமுக வந்த பிறகு கேளுங்க. அவர் இல்ல அதுக்கு முன்னாடி இல்ல கருணாநிதி லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? அதை எடுங்க, அதையும் எடுங்க. இப்போ நீங்கள் இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களை பற்றி நான் பேசுகிறேன், ஆட்சியில் இல்லாதவங்களை பற்றி பேசணும்னா நீங்கள் கருணாநிதி நான் என்ன கேட்குறேன்? அது இல்லைம்மா, நான் என்ன கேட்குறேன்? ஆளும் திமுக அரசு இல்லை, எனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்களான்னு நான் கேட்குறேன். நான் எனக்கு நிறைவேற்றாதவங்கள நான் தோக்கடிச்சிட்டேன், அந்த ஆட்சியை நான் தோக்கடிச்சிட்டேன். இப்போ மறுபடியும் அதையே சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ கருணாநிதி ஆட்சி தான் எடுங்க, லிஸ்ட் எடுங்க. எம்ஜிஆர் ஆட்சி இது லிஸ்ட் எடுங்க, ஜெயலலிதா மாதிரி ஆட்சி இது லிஸ்ட் எடுங்க, நடுவில் கொஞ்ச நாள் ஜானகி அம்மா இருந்தாங்க அப்போ லிஸ்ட் எடுங்க. இதில் லிஸ்ட் எடுத்துன்னு இருக்க முடியுமா? இதெல்லாம் என்னன்னா பொய் பித்தலாட்டம் செய்யறதுக்காக எடுக்கப்படுகிற கணக்கெடுப்பு. நீங்கள் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டு ஓட்டு வாங்கிட்டு இப்போ அவர் ஆட்சியில் இப்படி செய்தார், அதனால நாங்களும் செய்யலை. இப்போ அதெல்லாம் சொல்ல வரீங்க? இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, கடந்த காலத்திலலாம் காமராஜர் ஆட்சி பக்தவச்சல் ஆட்சியில் கூட செய்யலை, அதனால நாங்களும் வாக்குறுதி கொடுத்து நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம்னு சொல்ல வரீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு என்ன இல்லையா? இப்போ உங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு ஸ்டாலின் சொல்றாரு, நீங்கள் அவர் ஓட்டு போடுறீங்க. இப்போ அவர் சொல்றாரு உங்கள் தாத்தா இருந்தார்ல, உங்கள் தாத்தாவுக்கு காமராஜர் வேலை கொடுக்கலையே, அப்போ நீங்கள் கேட்கலையே அப்படின்னா என்ன பதில் சொல்லுவீங்க? சொல்லுங்க. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் என்ன பதில் சொல்லுங்க? எங்கள் தாத்தாவுக்கு வேலை கொடுக்கல, எங்கள் தாத்தா கேட்டுக்கிறாரு, நீங்கள் எனக்கு வேலை கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு வேலை கொடுங்க, கேட்பீங்களா இல்லையா? அப்புறம் இதுதான் முக்கியம், புரியுதா? இன்னைக்கு என்ன நீங்கள் என்கிட்ட ஓட்டு வாங்கும்போது நீங்கள் என்ன சொல்லி ஓட்டு வாங்கினீங்க, அதை நிறைவேற்றிட்டீங்களா? இதுதான் ஒரு பிரச்சனை. அடுத்தது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன்றைக்கி எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்குது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இப்போது கிட்னி திருட்டு நடந்துச்சுல்ல, கைது பண்ணியாச்சா? அதை அப்போ இது என்ன சொல்லுவீங்க? கைது பண்ணியாச்சா? சரி, இப்போ நீங்கள் அதுக்கு உதாரணம் சொல்லுங்கள். இப்போ எடப்பாடி எத்தனை பேர் அது மாதிரி கைது பண்ணாமல் இருந்தார்? இப்போ சொல்ல முடியுமா? காமராஜர் எத்தனை பேர் கைது பண்ணாமல் இருந்தார்? அதுமாதிரி கருணாநிதி எத்தனை பேர் கைது சொல்ல முடியுமா? கிட்னி திருட்டு ஓப்பனாக தெரிஞ்சது, எவ்வளோ நடந்துச்சு. அந்த மருத்துவமனை யாருடைய மருத்துவமனை? இன்றைக்கி சிட்டிங் வந்து எம்எல்ஏவாக இருக்கார், அது என்ன? சரி, இவ்வளோ வேணாம். உங்களை மாதிரி ஒரு ஊடகம் தானே, ஒரு டிவி, அந்த தொலைக்காட்சி நியூஸ் தமிழ் 24/7 தொலைக்காட்சி. இன்றைக்கி என்னாச்சு? கரூரில் கனிமவள கொலையை ஃபோட்டோ எடுக்க போனவங்கள எப்படி அடிச்சு எப்படி கொடுமைப்படுத்தாங்க? கைது பண்ணியாச்சா? எஃப்ஐஆர் போட்டாச்சா? இதுக்கு உதாரணம் காமிங்க. நீங்கள் எடப்பாடி ஆட்சியில் உதாரணம் காமிங்க. இந்த மாதிரி எதாவது காமிக்க முடியுமா? சொல்லுங்க. இப்போ நீங்கள் லிஸ்ட் எடுக்கிறீங்களா, இதுக்கெல்லாம் லிஸ்ட் எடுங்க, சொல்லுங்க. இந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி எல்லா ஆட்சி காலத்தையும் தவறு நடக்கும். தவறு நடந்த பிறகு நடவடிக்கை எடுக்கிறது தான் முக்கியம். இதில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இப்போது நாளைக்கு நம்மள ஊடகத்துக்கு இன்றைக்கி அந்த ஊடகத்துக்கு வந்து நாளைக்கு இன்னொரு ஊடகத்துக்கு வரலாம்ல. பப்ளிக்காக பார்க்குறீங்களா? காணொலியோடு வருது இல்லை எப்படி எம்எல்ஏ அடிக்கிறாருன்னு?
70 லட்சம் ரூபாய்க்கு மேலே உபகரணங்கள் கேமரா கொண்டு எல்லாம் காலி ஆச்சுல்ல, சொல்லுங்கள். அது மாதிரி எப்போ நடந்துச்சா? சவுக்கு சங்கர் அவர் வீட்டில் எதை போய் தெளிச்சாங்க, நடந்துச்சா? இப்போ இந்த மாதிரி பட்டியல் போடுங்க, மற்ற ஆட்சியில் எதாவது பட்டியல் போட முடியுமா சொல்லுங்கள். அதே மாதிரி அண்ணா நகர் வந்து சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு என்னாச்சு? உச்சநீதிமன்றத்துக்கு போய் இது சிபிஐ வேணான்னு சொல்கிறாங்க திமுக அரசாங்கம். இந்த மாதிரி உதாரணம் சொல்ல முடியுமா? பழைய உதாரணம் ஏகப்பட்டது. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போயிடலாம். இந்த ஆட்சியில் நிர்வாகம் சரியில்லைன்றதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லிகிட்டே போயிடலாம். இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க சொல்லுங்கள். தூய்மை பணியாளர்கள் 13 நாளாக போராடினாங்க. சுதந்திர தினத்துக்கு 2 நாள் முன்னாடி 13ஆம் தேதி என்ன செய்கிறாங்க? அது நீதிமன்றத்துக்கு ஒரு தனி நபர் போகிறாரு. அவர் யார், அவருடைய பின்புலம் என்ன, எல்லாம் இந்த ஊடகத்தில் வந்துச்சு. அவர் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு நீதிபதி என்ன சொல்கிறாரு? இவங்களுக்கு மாற்று இடம் கொடுங்க போராடுறதுக்குன்னு. இன்றைக்கி வரைக்கும் மாற்று இடம் கொடுத்தாங்களா சொல்லுங்கள். இன்றைக்கி ஓரளவு சமாதானப்படுத்தி உங்களுக்கு வேறு வேலை தரேன். சரி, நம்ம பழைய பென்ஷன் கேட்டாங்கல்ல, கிட்டத்தட்ட 23 வருஷம் அவங்களுக்கு. பழைய பென்ஷனில் முதல் அம்சமே என்னது? நான் சம்பாதிக்கிறேன், நான் உழைச்சி வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற காசில் அரசாங்கம் ஒரு நயா பைசா எடுக்கக்கூடாது. இதானே பழைய பென்ஷன். புதிய பென்ஷனில் என்னது? 10% எடுத்துருவாங்க. நான் ஒரு 80,000 சம்பாதிச்சா 8,000 எந்த போயிடும். 50,000 சம்பாதிச்சா மாதம் 5,000 ரூபா போயிடும். இப்போ 30-35 வருஷம் நான் வேலை செய்தாலும் சரி, மொத்த வருஷத்துக்கு எனக்கு போயிடும் காசு. இல்லை, அதுதானே வேண்டான்னு இவ்வளோ காலம் போராடினாங்க. நீங்கள் அப்போ கொண்டு வந்திருக்கீங்களா அந்த பென்ஷன் திட்டம்னா டேப்ஸ்ன்னு? எடுத்த உடனே இருக்கிறது என்னது? என் சம்பளத்தில் 10% பிடிப்பாங்க. ஆனால் ஜியோ ஜாக்டோ ஊழியர்கள் வந்து எங்களுக்கு அளித்த ஒரு பெரும் மகிழ்ச்சி தான் முதலமைச்சர் கொடுத்துருக்காரு அப்படின்னு தானே சொல்கிறாரு. இது எதிர்க்கலையா அவங்க? எதை கொடுத்தாருன்றது தானே முக்கியம். எதெல்லாம் கொடுத்தாரு? பழைய பென்ஷன் திட்டத்தில் இருக்கிற இத்தனை அம்சங்கள் எல்லாம் இதெல்லாம் கொடுத்துருக்காருன்னா பழைய பென்ஷன் திட்டத்தில். இப்போது அது நீங்கள் ஊழியர்களை போய் கேட்டிங்கன்னா தான் தெரியும், நிர்வாகிகளை கேட்டால் தெரியாது. ஊழியர்களை போய் கேட்டிங்கன்னா தான் தெரியும். 6 லட்சம் ஊழியர்கள், 6 லட்சம் பென்ஷன் தரர்கள் போய் கேளுங்க, அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். அதனால் நீங்கள் சொன்னது ஒன்று. இப்போ ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ என்ன செய்வாங்க? ரைட், இப்போ நீங்கள் அதே மாதிரி நான் பழைய பென்ஷன் தரேன்னா இந்த மாதிரி மாற்றி தான் கொடுப்பாருன்னு தெரியும்ல. இப்போ போடுவாங்களா மக்கள் அந்த மாதிரி? நீங்கள் வாக்குறுதி கொடுத்தா சொல்லுங்கள். அதுதான் முக்கியம். நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அதை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்றதான் மக்கள் கேட்குறது. அந்த கேள்வியில் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கணும். இதுக்கு குழு அமைக்கணும், இதுக்கு வந்து நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். இதுக்கு எதுக்கு பேச்சுவார்த்தை சொல்லுங்கள். திமுக அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் நிர்வாக கோளாறு எக்கச்சக்கமாக இருக்குது. அது வந்து அவங்களால மெயின்டைனும் பண்ண முடியல, மேனேஜும் பண்ண முடியல. இதுக்கு மேலே ஊழல் எந்த அளவுக்கு இருக்குது? சரி, இப்போ நீ இதே மாதிரி நீங்கள் எடப்பாடியார் ஆட்சியோ ஜெயலலிதா ஆட்சியோ ஒரு உதாரணம் கொடுங்க. அமலாக்கத்துறை ஆயிரக்கணக்கான பக்கங்கள் ஆதாரத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிற டிஜிபி கிட்ட கொண்டாந்து ஆதாரத்தோட கடிதம் கொடுத்தது எந்த காலத்துலேயே உதாரணம் சொல்லுங்கள். KN துறை மேலே 3 முறை கொடுத்து அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காங்க, அந்த மனுவிலே என்ன கொடுத்துருக்காங்க? இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்களும் இவர்களுடைய கூட்டு கொள்ளைக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கிறதாக நாங்கள் கருதி கொள்வோம்னு எச்சரிக்கை விடுக்கிறோம்னு கொடுத்துருக்காங்க. யாருக்கு? இந்திய காவல்துறைக்கு, டிஜிபிக்கு கொடுத்துருக்காங்க. அமலாக்கத்துறை இன்றைக்கு வழக்கம் போயிடுது. இப்போ இந்த மாதிரி இதுக்கு முன்னுதாரணம் இருக்குதா சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய. சரி, பொறுப்பு டிஜிபி முன்னுதாரணம் சொல்லுங்கள். எடப்பாடியார் ஆட்சியில் இப்போ லிஸ்ட் எடுத்தீங்களே, இதுக்கெல்லாம் லிஸ்ட் எடுங்க. எடப்பாடியார் ஆட்சியில் பொறுப்பு டிஜிபி போட்டாங்களா? தமிழ்நாட்டில் 8.5 கோடி மக்கள் நம்ம அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருக்கிறோன்னு சொல்கிறோம். நம்ம காவல்துறை ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையான காவல்துறைன்னு சொல்கிறோம். பொறுப்பு டிஜிபி எப்படி போடுவீங்க சொல்லுங்கள். அப்போது நம்ம இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த யூபிஎஸ்சியில் தெளிவாக இருக்குது என்னென்னு, எப்படி பரிந்துரை பண்ணோம், எப்படி போடுவாங்க. உங்கள் மாநிலத்தில் இருக்கிற கேடர்ஸு உங்கள் சீனியாரிட்டி அடிப்படையில் முதல் 3 பேரோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு 5 பேர் லிஸ்ட்டு கொடுக்கணும். குறைஞ்சது 5 பேர். அதில் 3 பேரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்க அனுப்புவாங்க. அந்த 3ல் நீங்கள் யாருன்னா போட்டுக்கோங்க. நீங்கள் குறைஞ்சது 5 பேர் கொடுக்கணும் லிஸ்ட்டு. தமிழ்நாட்டிலேருந்து 5, 7, 10, 12 கொடுக்கணும். அதில் ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்க இங்கே அனுப்பிடுவாங்க மத்திய துறையிலேருந்து. அந்த 3ல் யாராவது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இதில் என்ன கஷ்டம்? இது ஏன் பொறுப்பு டிஜிபி போட்டாங்க? 8 சீனியரை தாண்டி 9வது இருக்கிற ஜூனியர்
அவரை பொறுப்பு டிஜியாக போட்டாங்க. எக்ஸ்ட்ராடனரி கண்டிஷனில் பொறுப்பு டிஜி போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு போடலாம், இல்லை ஒரு 20 நாளைக்கு போடலாம், இல்லை 2 மாதத்துக்கு போடலாம். காலவரையற்ற பொறுப்பு டிஜி. அந்த பொறுப்பு டிஜிபி உடம்பு சரியில்லைன்னு அவர் போயிட்டார் லீவ் போட்டு. பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன செய்வீங்க? இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பீங்க? இதுக்கு எடுக்க முடியுமா? எடப்பாடியார் ஆட்சியில் எப்படி இருந்துச்சு, இத்தனை பொறுப்பு டிஜிபி போட்டாங்க காட்ட முடியுமா? சொல்லுங்கள். எடப்பாடியார் ஆட்சியில் எப்படி போட்டாங்க? திருப்பாதி இருந்தார்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் அவருக்கு முடியும் போது ஜூனில் முடியும்னா பிப்ரவரியிலே லிஸ்ட் அனுப்பிச்சாச்சு. 12 பேர் லிஸ்ட்டு அனுப்புனார். லிஸ்ட்டு அனுப்பி மத்திய அரசு அதுலேருந்து 3 செலக்ட் பண்ணி கொடுத்து அதில் போட்டார் ஆர்டர் பிரகாரம். அப்போ அந்த மாதிரி ஏன் போடல? இப்போ எத்தனை குறை இருக்குது இப்போ தெரியுதா உங்களுக்கு? அப்போது லைனாக சொல்லிகிட்டே போகலாம், நேரம் பத்தாது. திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்னா ரொம்ப வெளிப்பிதுங்கி போய் இருக்கிறாங்க. எந்த விஷயத்தை எப்படி செய்யுது. இன்னொரு பக்கம் கூட்டணி பிரச்சனை வேறு அவங்களுக்குள்ள. 1008 கூட்டணி பிரச்சனை இருக்குது. கூட்டணி இன்டாக்டுன்றாங்க. அது உள்ளுக்குள்ளே கட்டு எப்படி உடஞ்சிருக்குதுன்னு யாருக்குமே தெரில. இன்னொன்று செங்கோட்டையன் அவர்கள் இப்போ சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவை அழிவு பாதையில் கொண்டு போகிறதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு.